இங்கே காவேரியோட குடும்பம் வந்து என்ன பண்ணுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. இந்த மாரி புதுசா ஒரு குடும்பம் வந்து இந்த மாரி எங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. எங்களுக்கும் சந்தானத்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரி நான் தான் சந்தானத்தோட 2வது ஒய்ஃபு. இதெல்லாம் அவரோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு சாரதாக்கு மயக்கமே வருது. உடனே சாரதா செமையா கோவப்பட்டு அவங்கள வந்து அடிக்கவே போயிடுறாங்க. அடுத்து எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. 2 ஃபேமிலியும் வந்து செமையா சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய்க்கு ஒன்றுமே புரியல. விஜய் வந்து நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்துறாரு. இங்கே பாருங்க தம்பி, நாங்கள் எதுக்கும் உங்ககிட்ட வந்து கேட்கல. இந்த வீடு விற்றா எங்களுக்கும் பங்கு வேணும். இந்த வீடு விற்கிறது எங்களுக்கும் பிடிக்கல தான். ஆனால் வந்து எங்களுக்கும் பங்கு வேணும். இந்த வீடு எங்களுக்கும் உரிமையானது தான். நான் தான் அவரோட ஒய்ஃபு, குழந்தைங்களாம் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? ஃபோட்டோஸ்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த மாதிரி ஃபோட்டோ 1000 தயார் பண்ணலாம். சும்மா ஃபோட்டோ காட்டினா வந்து நாங்கள் நம்பிடுவோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் யார் முதல்ல யார் உங்களை அனுப்புறது? உண்மையை சொல்லுங்கள் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் தான் சொல்கிறேன்ல, அவர் ஏன் புருஷன் தான் சொல்லிட்டு இங்கே பாரு, இன்னொரு வாட்டி இவன் புருஷன்லாம் சொன்னால் அப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சாரதா கோவப்படுறாங்க. பாட்டி எல்லாருமே கோவப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இதுதான் உண்மைன்றாங்க. இங்கே பெரிய சண்டையாக ஆகிடுது. அப்போ வந்து ஊர்க்காரங்க எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்த மாதிரி ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து சாரதாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் புதுசாக வந்துட்டு அவரோட பொண்டாட்டி சொன்னால் எப்படி நம்ப முடியும்? சந்தானம் ரொம்ப நல்லவர். அவரை பற்றி அபாண்டமாக பழி சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள் ஃபோட்டோலாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரி 1000 ஃபோட்டோ எடுக்கலாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஊர்க்காரங்க ஒன்றுக்கு 2 பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஊரில் ஒரு ஃபேமிலி இருக்கா சந்தானத்துக்கு, அவங்க தான் வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு சாரதா மனசு வருத்தப்படுறாங்க. அவங்க வந்து நான் போகவே மாட்டோம், இந்த முடிவு தெரியாமல் நாங்கள் போக மாட்டோம், இந்த வீடு எங்களுக்கும் சொந்தம், நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேயே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு காவேரி யாரையும் தாங்க முடியல. காவேரி போய் எவ்வளோ சண்டை போட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ண தெரியாமல் காவேரி தவிக்கிறாங்க. அடுத்து கங்கா, யமுனா, காவேரி 3 பேருமே அவங்கக்கிட்ட நல்லா சண்டை போடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம், உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கங்கன்றாங்க. இதை பார்த்து விஜய் வந்து அமைதியாக இருங்க, இவங்க யார் எதுன்னு நான் விசாரிக்கிறேன்னு சொல்கிறாரு. தம்பி உண்மையை சொன்னால் உண்மையிலேயே வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை தம்பி. என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லை தம்பி, தயவுசெய்து நம்புங்க தம்பி. நான் நம்புகிறேன் அத்தை, மாமா அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இவங்க எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, இவங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அத்தை அப்படின்னு. தம்பி ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னே தெரியல, என் புருஷன் மேலே இவ்வளோ பெரிய பழியை விழுந்திருக்கு, இந்த பழியை துடைக்காமல் நான் ஊருக்கு போக முடியாது தம்பி, தயவு செய்து வந்து ஏதாவது பண்ணுங்க தம்பி அப்படின்றாங்க. உடனே வந்து நிவின் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி, எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அடுத்து வந்து நிவினும் விஜயும் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி எல்லாரையும் சமாதானப்படுத்த சொல்லு காவேரியை. அடுத்த காவேரி இங்கே பாரு, அம்மாவை கூடவே இரு, சமாதானப்படுத்து, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே நானும் நிவினும் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு வரோம், இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னோடனே என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இப்போல்லாம் வந்து யார் மேலே எந்த பழியும் போட முடியாது, யார் பொண்ணு யார் பையன்லாம் சொல்ல முடியாது. இப்போல்லாம் வந்து வேறு மாதிரி டிஜிட்டல் உலகம் இது, இந்த உலகத்தில் இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையாக இருக்க முடியாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, தகுந்த ஆதாரத்தோடு இவங்க எப்படிப்பட்டவங்க நிரூபித்து இவங்களை வெளியேற்ற வேண்டியது என்னோட கடமை அப்படின்றாரு. ஆமாம் காவேரி, விஜய் சொல்கிறது தான் கரெக்டு, இவங்க யாருன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றாங்க. இது முடியுமா? கண்டிப்பாக முடியும். நீ என்ன பண்ணுற, அம்மாவை மட்டும் சமாதானப்படுத்தி வச்சுக்கோ, வீட்டில் உள்ளவங்களாம் வந்து தேவையில்லாமல் அவங்ககிட்ட சண்டையெல்லாம் போடாதீங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்தோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே சரிங்க நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் எங்கே போகிறேன்னு தெரில காவேரி, ஆனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் வரமாட்டேன், நான் இந்த பிரச்சனைக்கு என்ன ஏதுன்னு நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன்னொன்னே ஆமாம் காவேரி நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு நிவினும் சொல்கிறாரு. நிவினும் விஜய் வெளியே போகிறத பார்த்துட்டு நிவின் கிட்ட யமுனா வந்து கேட்குறாங்க, என்னங்க திடீர்னு எங்கே போகிறீங்கன்னு? இங்கே பாரு யமுனா, உங்கள் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கோ, இங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து பொய் சொல்கிறாங்க, அது ஏற்ற மாதிரி எங்களால் நிரூபிக்க முடியும் தான் நாங்கள் போகிறோம், நீ இப்போ எதுவும் கேட்காத, எதுவாக இருந்தாலும் எல்லாரையும் பார்த்துக்கோ சரியா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரிங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜய் கிட்ட வந்து நிவின் கேட்குறாரு, இவங்க என்ன புதுசாக ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, இது வந்து உண்மையாக இருக்குமா விஜய் அப்படின்னு. அது எப்படி உண்மையாக இருக்க முடியும், உண்மையாக இருக்க சான்ஸே இல்லைல்ல அப்படின்னு. ஆமாம் விஜய், என்னை பொறுத்த வரைக்கும் சந்தானம் அங்கிள் ரொம்ப நல்லவர், அவர் இப்படிலாம் பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது, இதில் வேறு ஏதோ சம்மந்தம் இருக்குது, திடீர்னு இப்படி இவங்க ஊர்லேருந்து வந்தாங்க, ஏன் அங்கிள் இறந்தபோது கூட இவங்க வரல, அப்போது ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே இருந்தோம் அங்கே இருந்தோம்னு சொல்லிட்டு, இவ்வளோ வந்து முக்கியமான ஒருத்தர் இறந்துருந்தால் வராமல் இருக்க முடியுமா? இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, இவங்க சொல்கிறது இப்போவே தெரியுது அப்பட்டமான பொய்ன்னு. அந்த பொய்யை தான் நம்ம நிரூபிக்கணும், அதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும், இவங்களோட அந்த பாஸ்போர்ட்ஸு அப்புறம் டீட்டெயில்ஸு எல்லாமே கலெக்ட் பண்ணணும், அது மட்டும் கிடையாது இவங்க உண்மையிலே ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணணும். சரிங்க விஜய், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த லைனில் இருக்கான், அவங்ககிட்ட நம்ம பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க.